2025ல எஸ்ஐ எக்ஸாம் 2023 எஸ்ஐ 2022 எஸ்ஐ 2015 எஸ்ஐ 2010 எஸ்ஐ 2023 பிசி 2022 பிசி 2019 பிசி இது எல்லாத்துலயும் ஒரு டாபிக் ரிப்பீட்டடா வந்திருக்கு. என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன், அதாவது தேர்தல்கள். இது ரிலேட்டடா மினிமம் ஒரு கொஸ்டின் வந்துருங்க. 1 to 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பால்ட்டில இந்த டாபிக்ல இருந்து வட்டம் நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துருது. இது என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அது போக ஒரு 50 முக்கியமான கேள்விகள் பார்ப்போம். அதுக்கடுத்து லாஸ்டா என்ன பண்ண போறோம்னா புக் சோர்ஸ் ஸ்கூல் புக்ல இந்த டாபிக் வந்து எந்த இடத்துலலாம் ஒளிஞ்சிருக்கு, அந்த எந்த இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு கொஸ்டின் ஏரியா இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்ப பாருங்க, ஒரு கட்சி முறை ஆட்சியில் உள்ள நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் சீனா. இதே மாதிரி ஒரு கட்சி முறை ஆட்சி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரியால இருக்கு, அதாவது வட கொரியா, வட கொரியால இருக்கு. அப்புறம் கியூபால இருக்கு. அப்புறம் முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவுக்கு முன்பு இருந்த அமைப்பு யுஎஸ்எஸ்ஆர். இது எல்லாத்துலயுமே ஒரு கட்சி முறை தான் இருக்கு. அதே இது இரண்டு கட்சி முறை எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூகே யுனைடெட் கிங்டம். சரிங்களா? இந்த ரெண்டு இடத்துல தான், இங்கிலாந்து, இந்த ரெண்டு இடத்துல தான் இரு கட்சி முறை இருக்கு. அதேவும் பல கட்சி முறை மல்டி பார்ட்டிஸ் அது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு இப்போ 2025 எஸ்ஏல பாலிட்டியில என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சு, அது எங்க இருந்தெல்லாம் வந்திருக்கு, ஸ்கூல் புக் சோர்ஸ் என்ன அப்படின்றதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். இதே மாதிரி 2023 இந்த 2 இயர் கேட்ட எஸ்ஐ கொஸ்டின்ல எந்தெந்த கொஸ்டின் வந்திருக்கு, அது ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு புக் ப்ரூஃப் வீடியோவும் போட்டிருக்கோம். அது நம்ம சேனல்ல இருக்கு, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2013 கொடுத்துருப்பாங்க அல்லது 2014. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இந்த நோட்டா. அதே மாதிரி விவிபேட், ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல், இது இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே 2013 to 14 இந்த டைமிங் தான் வந்திருக்கும். அதே மாதிரி இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இது 2004 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 2004 2014 கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இங்கிலாந்து. இப்ப நம்ம அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருப்பாங்க, ரஷ்யால இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்திருப்பாங்க, அவசர கால நிலையின் போது நம்ம செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் ரிலேட்டடா ஜெர்மனில இருந்து எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு முறைகளை நம்ம இந்திய அரசியலமைப்புல எடுத்திருப்பாங்க. தேர்தல் முறை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா இங்கிலாந்து. இதேவும் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து எடுத்திருப்பாங்க.